பற்று இல்லாமல் இருப்பவர்களே எதையும் தன் வசம் கொண்டிருக்க மாட்டார்கள். மிக்க நன்று. இனிமேல் தான் இந்திரதேவனின் சக்தி என்ன என்பதை இவர்கள் அறிவார்கள். மிக சிறப்பு தமையா, நன்றாக தாக்கினீர்கள். என்ன தாக்கியது நீ என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். என்ன, நம் இருவரில் யாரும் தாக்கவில்லை என்றால் இவனை யார் இப்பொழுது தாக்கினார்கள்? நான் தான். எங்களுக்காக இங்கு வந்ததற்கு மிக்க நன்றி. ஆனால் எங்களுக்கு எங்கள் பாதுகாப்புக்கு எந்த தேவர்களின் உதவியும் தேவையில்லை. இந்த சங்கடத்தை நானும் என் அக்காவும் எதிர்கொள்கிறோம். ஆனால் நீங்கள் யார் தேவி? மூட பெண்ணே, நான் யார் என்று உனக்கு தெரியவில்லை. நான் நிரந்தர். அனைவரையும் என்னால் அழிக்க இயலும். உனக்கு என்னை பற்றி தெரியவில்லை. இது என் தந்தை விஸ்வரூபரின் ராஜ்யமாகும். இங்கிருந்து சென்று விடு. இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை. இல்லை எனில் இதன் பிறகு நடக்கும் அனைத்திற்கும் நீ பொறுப்பாவாய். அப்படியா? என்ன செய்வாய்? என்னை அழித்து விடுவாயா? வேண்டுமென்றால் முயற்சித்துப் பார். என்னை தாக்குவது என்பது அவ்வளவு எளிதல்ல. உன்னை யாராலும் தாக்க முடியாது என்று நினைத்தால், உனக்கு நம்பிக்கை இருந்தால் என்னிடம் யுத்தம் செய். உனக்கு எவ்வளவு சக்தி உள்ளது என்று நான் பார்க்கிறேன். ஒரு சிறுவன் என்னிடமே துணிச்சலாக சவால் விடுகிறானா? தமையா, அவர்களிடமிருந்து மற்றவர்களை காப்பாற்றுங்கள். நான் இதை பார்த்துக் கொள்கிறேன். வேகமாக கணேசா, அந்த அசுரனை அழித்த பின்னர் தான் எனக்கு உண்மையான ஆனந்தம் ஆரம்பமாக போகிறது கணேசா. உன்னால் என்னை அழிக்க இயலாது. நான் பெற்ற வரம் உன்னை